ஏற்கனவே இந்த வழிவளோ. விஜய், உனக்கு என்ன பிடிக்கலையாடா? ஏன் அப்படி சொல்ற? இல்லடா, நான் லவ் பண்றப்ப இருந்த விஜய் இப்ப இல்லையும் தோணுது. ஏ லூசு, இன்ஸ்டால பேசுறது வச்சுலாம் நீயே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணாத. இதே மாதிரி நான் பல பசங்கிட்ட பேசி உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணுவ? எனக்கு கஷ்டமா இருக்குடா. அந்த சேட்லாம் பார்க்குறப்போ எனக்கு செம்மையா கோவம் வருது என் மேல. ஒருவேளை நான் ஒழுங்கா இருந்திருந்தா நீ இன்னொரு பொண்ணை தேடி போயிருக்க மாட்டேன்னு தோணுதுடா. சாரிடி, ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிட்டேன். இப்போ நான் உன்னை மன்னிச்சா கிரிஞ்சா நினைப்பேன். இதுக்கெல்லாம் சண்டை போறியான்னு. கிரிஞ்சாலாம் நினைக்கலடி. உன்னை நான் லவ் பண்ணுறப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உன்கிட்டையும் உன்னோட என்கிட்டயும் இருக்கும். ஆனால் இப்போ நீயே லவ் அவுட் பண்ணிட்டீங்க. அப்படிலாம் இல்லடி. லவ் பண்ணுற பொண்ணை சந்தேகமாக பார்க்குற இந்த ஜென்சி கிட்ஸ் மத்தியில் நான் உன்னை உண்மையாக பார்க்குறேன். ஓ சூப்பர், செம்மையாக பேச கற்றுக்கிட்டா. ஆனால் உன்னை வர வர எனக்கு பிடிக்கல. சரி, நீ போய் தூங்கு, நாளைக்கு பேசிக்கலாம், எல்லாம் கிளியர் ஆகிடும். எனக்கு இப்போவே இந்த செகண்டே ஒரு விஷயம் தெரியணும். சுபிக்ஷா, நீ போய் தூங்கு, நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். முடியுமா முடியாதா? சொல்லு, உனக்கு என்ன தெரியணும்? உனக்கு நான் தான் ஃபர்ஸ்டா இல்லை வேற நிறைய இருக்கா? பைத்தியம் மாதிரி பேசாத. நான் தெளிவாக தான் பேசுகிறேன். நீ தான் காஜ் எடுத்து போய் எல்லா பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்க. ஏய், நீ என் இன்ஸ்டா சாட்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி குழம்பிட்டு இருக்க, ஓகேவா? நீ தூங்கு, நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பேசலாம். ஓ ஃப்ரெஷ்ஷாக பேசணுமா? ஆமாம், பின்ன ஃப்ரெஷ்ஷாக தான் தெரியுவேன். இவ்வளோ பொண்ணுக்கிட்ட பேசுகிறல. ஏய், மூடிட்டு ஃபோனை வை. நான் தான் சொல்கிறேன்ல எல்லாம் விளையாட்டுக்கு பண்ணேன்னு. சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்க. இப்போ என்ன உனக்கு சந்தேகம் வந்துச்சு? இஷ்டம் தான் கூட இரு, இல்லைன்னா கிளம்புடி. மூடிட்டு படுறா, நாளைக்கு பேசிக்கலாம். இதுதானே நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்.